விவேகியின் ஞானம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானமே மெய்யான ஞானம். இதுவே நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளது. இது விவேகியின் ஞானம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதற்கு இந்த ஞானம் நமக்கு ஆலோசனை சொல்லும். இது நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்தும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு ஞானமாய் திட்டமிட்டு கொடுக்கும். நம்முடைய வழிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களுடைய விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதற்கு பதிலாக நம்மை பற்றி நாம் நிதானித்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பிறருடைய காரியங்களில் அதிகமாய் கவனம் செலுத்துவார்கள். தங்களை பற்றி சிறிதும் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். தங்கள் மீது அக்கறை காண்பிக்க மாட்டார்கள். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். நாம் எந்த வழியில் போகிறோம் என்பதையும், நம்முடைய வழி எப்படிப்பட்டது என்பதையும், அதன் முடிவு என்னமாய் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை குறித்த சிந்தனை நமக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். மூடர்களிடத்தில் மூடத்தனம் இருக்கிறது. அது அவர்களை வஞ்சித்து விடும். மூடன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். தன்னுடைய வழியை அவன் அறிந்து கொள்வதில்லை. பிறருடைய ஆலோசனைகளை அவன் கேட்பதில்லை. தான் எந்த வழியில் போனாலும் அதுவே நல்ல வழி என்று அசட்டையாய் இருப்பான். தன்னுடைய வழியை பற்றி சிந்தனை இல்லாதவன் பாதை மாறி போய்விடுவான். இப்படிப்பட்டவனால் இலக்கை அடைய முடியாது.